நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, நம் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்கா பெருமக்களை, பத்திரிகா ஊடக அத்தனை பேருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. அண்ணா திமுக நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டம் தேவை என்பதை எண்ணி திட்டத்தை போட்டு உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்துறோம். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு என்ன திட்டம், அந்த திட்டத்தை போட்டு குடும்பம் செழிக்க இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. ஆகவே அண்ணா திமுகவுக்கு உள்ள வேறுபாடு. நம்முடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தார். அதை நிறைவேற்றுவீங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் இயக்கத்தை கட்டி காத்தார். இரண்டு தலைவர்களுக்கும் நாம் தாம் பிள்ளைகள், நாம் தாம் நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். ஆனா குடும்பத்துக்காக வாழ்கின்ற தலைவர் திரு கருணாநிதி. அப்படித்தானே? குடும்பத்துக்காக தானே வாழ்ந்தாரு. நம்முடைய தலைவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார். திரு கருணாநிதி வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தார். இதுதான் நம்ம கட்சிக்குள்ள வித்தியாசம். நம்முடைய தலைவர்கள் மக்களுக்கு என்னென்ன திட்டம் என்பதை திட்டம் போட்டு செயல்படுத்தி திட்டத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்த காரணத்தினால்தான் இன்றைய தினம் அவர் இந்த பூமியிலே இருந்து மறைந்தாலும் நம்முடைய தலைவர், இருவரும் தலைவர்கள் மக்கள் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய தலைவருடைய ஆசியாவில் ஆசி, அந்த ஆசியோட தான் நம்முடைய கட்சி இயங்கிட்டு இருக்குது. நம்முடைய கட்சியை உடைக்க எத்தனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, நிர்வாகிகளுடைய துணை கொண்டு தூளாக்கப்பட்டது. அண்ணா திமுக புது பொலிவுடன் இந்த தேர்தலை சந்திக்குது. இனி எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை அசைக்க முடியாது. நாம வைச்ச கூட்டணி இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 234 இடங்களில் 210 இடங்களில் வெல்லும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நாம இருக்கின்ற போது பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். சாலைகள் அமைச்சோம், பாலங்கள் அமைத்தோம், கல்லூரிகளை திறந்தோம், பள்ளிகளை திறந்தோம். திமுக ஆட்சியில் திறந்த பள்ளியை மூடினாங்க. பள்ளியை திறந்தது அண்ணா திமுக ஆட்சி, பள்ளியை மூடியது திமுக ஆட்சி. ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். கொரோனா காலம் 1 வருஷம் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அந்த காலகட்டத்தில் கூட ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில சர்க்கரை, பருப்பு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்ல. தை பொங்கல் என்று எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் நாம தான் கொடுத்தோம். எப்படி மக்களுக்காக பல திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். திமுக ஆட்சியில் மின் கட்டணம் 67% உயர்வு, வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. எப்படி குப்பைக்கு வரி போட்டாங்க. இன்றைக்கு விலைவாசி வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. மக்கள் வாங்கும் சக்தி இல்லாம வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சர்வசாதாரணமா விக்குது இல்ல?
அப்படி அதிமுக ஆட்சி வந்தவுடனே தமிழகத்தில் கஞ்சாவை அறவாடு ஒழிக்கப்படும். இன்றைய தினம் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்பத்தாருக்கும் அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வழங்கப்படும். வங்கியில் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தாருக்கு விலையெல்லாம் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிர் 5 லட்சம் பேருக்கு மானி 25,000 ரூபாய் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தைக்கும் 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாம வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தொப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். அதோட மகளிர் தான் கட்டணம் இல்லாம பேருந்து பயணம் செய்யறாங்க. இனிமேல் அதிமுக ஆட்சி உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம். ரேஷன் கடையில் போடுற அரிசி தரமான அரிசியாக போடப்படும். ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதே போல அம்மா இல்ல திட்டம் அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான அம்மா இல்லம் திட்டம் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். பட்டியல் மக்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். பட்டதாரிகளுக்கு பட்டம் பெற்று வேலை இல்லாமல் இருக்கின்ற வேலைகளுக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். பிளஸ் வரை படிச்சு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதுபோல ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துகின்ற அந்த ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதி பெற்று நடந்தா 5 லட்சம் ரூபாய் போட்டி நடப்பதற்கு உதவித்தொகை வழங்கப்படும். அந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற வீரர்கள் ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற வீரர்கள் பதிவு செய்யப்பட்ட வீரர்கள் காப்பீடு செய்யப்பட்டு அந்த காப்பீட்டு தொகையை பிரிவைத்து அரசாங்கமே செலுத்தும். அதே போல இப்பொழுது அந்த காளைகள் பதிவு செய்யப்படுகிறது ஆன்லைன்ல. இனி பழைய முறையில் கொண்டு வரப்படும். ஆன்லைன் பதிவு செய்ய கட்டிட தொழிலாளிகள் பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி